ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ரசம் சாதம் செய்ய போகிறேன். அது சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்கே உருளைக்கல்லை எடுத்து வச்சுட்டு அதில் மிளகு, ஜீரகம், பூண்டு போட்டு நல்லா மையாக நச்சுக்கோங்க. நச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே கடாயில் நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு, ஜீரகம், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைஸ் தக்காளி, பெரிய தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ துவரம்பருப்பையும் அரிசியும் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குக்கரில் மாற்றிட்டு ஒரு 5 விசில் விட போகிறேன். நல்லா குழஞ்சி வரணும், அதுக்காக தான். இப்போ 5 விசில் வந்தோடனே அதை இறக்கிட்டு அது கூட என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு நெய் வேணாலும் மேலே ஊற்றிட்டு அப்படியே கூட சர்வ் பண்ணுங்கள். தொட்டுக்க நான் முட்டை ஆம்லேட், எங்கள் வீட்டில் அதான் பிடிக்கும், அதனால் முட்டை ஆம்லேட் கொடுத்துட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.